மாண்புமிகு உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டத்தினுடைய தேனி நகரத்திலிருந்து மதுரை செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் ரயில்வே ஆர்ஓபி பிரிட்ஜ் கட்டப்பட்டு கடந்த ஆட்சியிலேயே டெண்டர் விடப்பட்டது. 5 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் முக்கியமான பகுதியாக இருப்பதனால் மக்கள் பெரிதும் சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது என்பதனை விரைந்த பணியை முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவரே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றியவர். அவர் கேட்ட அந்த கேள்வியை மனதிலே எடுத்துக்கொண்டு அதற்குரிய கடிதங்கள் எழுதி ஒன்றிய அரசாங்கத்திற்கு வலியுறுத்தப்பட்டு அந்த பணி விரைந்து செய்வதற்கு இந்த அரசு முயற்சிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பவானிசாகர் ஆற்றங்கரை ஓரத்தில் புதிதாக ஒரு சாலை தொழிற்சாலை என்று உருவாக்குவதற்கு அரசிடத்திலிருந்து இந்த பணிகளை துவங்குவதற்காக ஆலை துவங்குவதற்கு NOC வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் 49 மின்னேற்ற நிலையங்கள் இருக்கிறது. ஏறத்தாழ 40 லட்சம் பேர்கள் இதிலே குடிநீரை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆகவே இது பெரிதும் பாதிக்கும் என்ற நிலையில் அரசு உடனடியாக இந்த சாயப்பட்டறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முன் அனுமதியை ரத்து செய்யுமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். இது நிதியமைச்சர் உள்ள கேள்விதானா? சுற்றுச்சூழல். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம்முடைய உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த தொழிற்சாலையானது காவிரி ஆற்றுடைய உபநதியாக இருக்கக்கூடிய பவானி ஆற்றிலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. இந்த தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடிய பல்வேறு நடைமுறைகள் பல்வேறு விவசாய சங்கங்கள் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்து இறுதியாக நம்முடைய ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் கடந்த 2026-11-24 அதற்கான அரசினுடைய அனுமதி வழங்கப்பட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்கு விரிவாக்கத்திற்கான செல்லத்தக்க ஆணையினை 31/3/2028 வரை அது செல்லத்தக்க ஆணையாக அது வழங்கியிருக்கிறார்கள். இதிலே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களும் அவருடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதை இசைவாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலைக்கு இயங்குவதற்கு தேவைப்படக்கூடிய நாளொன்றிற்கு 15.68 லட்சம் லிட்டரில் 15.23 லட்சம் லிட்டரை சுத்திகரிக்கப்பட்ட சாயக்கழிவு நீரிலிருந்து எடுத்துக்கொள்ளவும், மீதமுள்ள நாளொன்றுக்கு 46 லிட்டர் நீரினை மட்டும்தான் பவானி ஆற்றிலிருந்து எடுத்துக்கொள்ள விரிவாக்க இசைவாணையர்கள் பெற்றிருக்கிறார்கள். கழிவு நீரை நீர்நிலைகளில் வெளியேற்றவோ அல்லது விவசாய நிலங்களிலே விவசாயத்துக்கு உபயோகப்படுத்தவோ நிச்சயமாக அதற்கு அனுமதி கிடையாது. மேலும் கழிவு நீரை சுத்திகரிக்கும் அமைப்புகளில் கண்காணிப்பு கேமரா மற்றும் 30 இடங்களில் மின்காந்த அளவுமானிகள் EMFM பொருத்தி வாரிய இணையதளத்தில் இணைக்க அறிவுரை வழங்கியிருக்கிறோம். இந்த தொழிற்சாலை மற்றும் சுற்றியுள்ள இடங்களில் நிலத்தடி நீர் மற்றும் ஆழ்துணை கிணறுகளின் நீர் மாதிரிகளை சேகரித்து வாரியம் மூலம் அதை கண்காணிக்க வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போதைக்கு அவர்கள் சொல்லியிருப்பதைப் போல இந்த கன்சென்ட் டு எஸ்டாப்ளிஷ் அதை துவக்குவதற்கான ஆணைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அது விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அதை செய்யக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும் கோரிக்கைகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கையை அரசு உரிய முறையிலே ஏற்றுக்கொண்டு அந்த தொழிற்சாலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அந்த தொழிற்சாலை மீது நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம்.